ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறோம். இன்று புனித வாரத்தின் தொடக்க நாள், ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு. எருசலேமுக்குள் ஆண்டவர் இயேசு நுழைந்ததை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். குருத்தோலைகளை ஆலயத்தின் முற்றத்திலே நாம் மந்திரித்து, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வெற்றி வீரராக அரசராக எருசலேமுக்குள் கழுதையில் மேல் ஏறி பவனியாக வந்தாரோ அதை நினைவு கூறுகின்றோம். ஏழை எளிய மக்களெல்லாம், இதோ எங்கள் அரசர் தாவீதின் மகன் எங்களுக்காக வந்திருக்கிறார், அவர் எங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார், எங்கள் தலைவர் இவரே, ஏழைகளின் தோழன், எளிய தலைவன் என்றெல்லாம் இயேசுவை கொண்டாடி எருசலேமுக்குள் வரவேற்கின்றார்கள். பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடுவதற்காக இதோ எருசலேம் நகருக்குள் ஆண்டவர் இயேசு நுழைகின்றார். ஏழை எளிய பிள்ளைகளெல்லாம் தங்களுடைய தலைவனை, அரசனை, தாங்கள் அணிந்திருந்த உடைகளையெல்லாம் தெருவில் வீசி ஆர்ப்பரித்து வரவேற்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ அந்த எளிய மக்களைப் போலதான் நாமும் நம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, தாவீதின் மகனே ஓசானா, வெற்றி வீரரே ஓசானா என்றெல்லாம் சொல்லி நாம் போற்றி புகழ்கிறோம். அந்த ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கின்றவரை அவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகள், வேதனைகள், இறப்புகள், தோல்விகள் வருகின்றனவோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆண்டவரை நாம் உதாசீனப்படுத்துகிறோம், திட்டி தீர்த்து விடுகிறோம். இதோ எருசலேம் நுழைவு ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு வெற்றியின் ஆர்ப்பரிப்பை கொண்டு வரக்கூடியதாக இருந்தாலும் கூட, இந்த ஓசானா ஓசானா என்று சொன்ன இந்த எளிய பிள்ளைகள்தான், இந்த ஏழை எளிய மக்கள்தான், எங்கள் தலைவர், எங்கள் அரசர் என்று சொன்னவர்கள்தான் இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தியது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ குருத்து ஞாயிறு புனித வெள்ளிக்கு அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவின் பாடுகளுக்கு இந்த நாள், இந்த ஆர்ப்பரிப்பு வழிவகுக்கின்றது. இதோ கொண்டாடிய பிள்ளைகள் எப்படி இயேசுவை ஒழிக என்று சொன்னார்களோ, அதே போலதான் பல நேரங்களிலே நாமும் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், அவர் என் குடும்பத்தை கைவிட்டு விட்டார், எனக்கு வேதனைகள், தொல்லைகள், துன்பங்களை அனுமதித்து விட்டார், இனி இந்த ஆண்டவர் எனக்கு தேவையில்லை, அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொன்ன அந்த கூட்டத்தை போல நாம் ஆண்டவரை திட்டி தீர்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இகழ்ச்சியும் புகழ்ச்சியும், இன்பமும் துன்பமும் நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாதவைகளாய், யதார்த்தமானவைகளாய் இருக்கின்றன. இதோ ஆண்டவர் இயேசுவை கொண்டாடிய கூட்டம் அவரை சிலுவையில் அறையச் சொல்லி கூச்சலிட்டது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை புகழ்ந்தவர்கள், நம்மை பெரியவர், வல்லவர் என்றெல்லாம் சொன்னவர்கள் ஒரு காலத்தில் இகழ்ந்து பேசலாம், ஏளனமாக பேசலாம், நம்மை குறித்து இல்லாதது பொல்லாதது சொல்லி நம்மை தரக்குறைவாக வழி நடத்தலாம். அப்பொழுதெல்லாம் இதோ இயேசுடைய இந்த எருசலேம் நுழைவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா? ஒருவரை ஒரு நேரத்தில் போற்றி புகழ்ந்து பெருமையாக பேசிவிட்டு அதே நபரை இகழ்ந்தும், அதே நபரை காயப்படுத்தியும், அதே நபருக்கு எதிராகவும் நாம் பேசுகிறோமா, செயல்படுகிறோமா? நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம்.
இதோ இந்த புனித வாரத்தில் நுழைகின்றோம். பெரிய வியாழன் அன்று நம் ஆண்டவர் இயேசு நற்கருணையை குருத்துவத்தை ஏற்படுத்தி சீடர்களின் பாதங்களை கழுவி அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவர் இயேசு தன்னையே சிலுவையிலே நமக்காக பலியாக கொடுக்கின்றார். இதோ 3ஆம் நாளில் அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவர் இயேசு கல்லறையை உடைத்து கொண்டு வெளியே வருகிறார். இந்த பாஸ்கா பெரு விழாவை கொண்டாட இந்த புனித வாரத்திலே நம்மையே நாம் மிகச்சிறப்பாக தயார் செய்வோம். இந்த வழிபாடுகளிலே பக்தியோடு கலந்து கொண்டு ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த புனித வாரம் நம் ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்தட்டும். கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் இருப்போம். இறைவன் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. தாவீதின் மகனுக்கு ஓசான்னா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, தாவீதின் மகனே ஓசான்னா. உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எருசலேமில் வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசுவே ஆண்டவரே நீர் நுழைந்தீரே. இதோ எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் வெற்றி ஆர்ப்பரிப்போடு வர உம்மை கெஞ்சு மன்றாடுகிறோம். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்போருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ ஒரு கழுதை குட்டியின் மீது அமர்ந்தவராய் இயேசுவே ராஜாவே நீர் எருசலேமுக்குள் நுழைந்தீரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் வாரும், எங்களோடு தங்கும். உம்மை சுமக்கும் கழுதை குட்டிகளைப் போல நாங்கள் இருக்க ஆண்டவரே இயேசுவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் கூட நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீரே தொட்டு குணப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்றாய் இணைந்து வருவதாக. இயேசுவே ஆண்டவரே நீர் குணப்படுத்துவீர் என்று நம்பிக்கையோடு வரக்கூடிய பிள்ளைகளை நீர் தொடும், குணப்படுத்தி உமக்கு சான்று பகரச் செய்தருளும். ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். அமைதியினால் சமாதானத்தினால் நிரப்புவீராக. திருமணத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே உலக நாடுகளிடையே அமைதி நிலவுபடியாய் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நீரே தொடும். விபத்துகள் ஆபத்துகள் அனைத்திலுமிருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும். ஆண்டவரே இயேசுவே, உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்ளுவீராக. இதோ இந்த நாளிலே, இந்த புனித வாரத்தை தொடங்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களை பக்தியோடு கடைபிடிக்கவும் உடைய அருளை ஆசீர்வாதத்தை இன்னும் நிரம்ப பெற்றுக்கொண்டு புனித வாழ்க்கை வாழும்படியாகவும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, உடைய திருப்பாடுகளை வாசிக்கவும் உடைய வார்த்தையை தியானிக்கவும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாள்கள் உதவி செய்வதாக. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலும் அர்ப்பண உள்ளத்தோடு ஆலயத்திற்காக, திருச்சபைக்காக, இந்த நாட்டிற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சமவிதத்திலே எடுத்துக்கொள்ளும்படியான மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. என்னாலும் எங்களோடு தங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை பார்த்து நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.